2025க்கு ரொம்பவும் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். அதுவும் அப்கமிங் பைக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 3ல நம்ம MT-15 என்னடா MT-15 கேட்டிங்கன்னா, ஆமாம் 125cc ஹை மைலேஜில் ஹை பர்ஃபார்மன்ஸில் லிக்விட் கூல்டு இன்ஜினில், அதுவும் இல்லாமல் 125cc ஹை ஸ்பீட் போகிற வண்டியாக இது வரும். என்னன்னா ஒருத்தர் மட்டும் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன சீட்டு. டாப் 2ல நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டில் எலக்ட்ரிக் பைக் வருது. ஆமாம், ராயல் என்ஃபீல்டில் எலக்ட்ரிக் பைக்கு, அதுவும் காம்போவோட நிறைய ஆப்ஷனோட எடுத்துகிட்டு வராங்க. சொல்லப்போனால் நிறைய வைப்ரேஷன் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு வண்டினே சொல்லலாம். எந்த வைப்ரேஷனும் இல்லாமல் நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரப்போகுது 2025ல். டாப் 1ல் எனக்கு ஃபேவரட்டாக இருக்கிற லுக்குலேயும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு வண்டி தான் ஹீரோ கரிஷ்மாவில் 250R எலக்ட்ரிக் ஸ்கூட்டி மாதிரி நிறைய ஆப்ஷனோட லுக்கு BMWக்கு காம்படிஷன் தர மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். பைக் மோஸ்ட் வெயிட்டிங். என்ன ஒரு டவுட்னா, ஸ்பேர் அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா பழைய வண்டிகளுக்கு ஸ்பேர் இல்லை நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்.